உங்கள் பிபி ரைஸ்டாக இருக்குது, 145 100 இருக்குது. உங்களுடைய பல்ஸ் ரேட் 120 இருக்குது. லைட்டாக ஒரு ஸ்வெட்டிங் இருக்குது உங்களுக்கு. என்ன ப்ராப்ளம்? கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்டாக இருக்கேன் டாக்டர், அதனால தான் உங்கள்கிட்ட வந்தேன். எதனால் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கீங்கன்னு தெரியுமா? சரியாக கண்டுபிடிக்க முடியல டாக்டர். எந்திரிக்கும் பொழுதே ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோடு தான் எந்திரிக்கிறேன். இதுக்கப்புறம் டைமுக்கு ஆஃபீஸ் போக முடியுமோன்னு தெரியல. டிராஃபிக்கில் நிற்கிறேன், அதில் ஸ்ட்ரெஸ் ஆகிறேன். அங்கே போனால் மேனேஜர் 2 திட்டுறாரு, அதுலேயும் ஸ்ட்ரெஸ் ஆகிடுறேன். அதுக்கப்புறம் ஒர்க் ஸ்ட்ரெஸ் வந்துடுது. எல்லா வகையிலுமே ஸ்ட்ரெஸ்ஸாக தான் இருக்குது டாக்டர். எல்லாம் முடித்து வீட்டுக்கு வரும்போது ரொம்ப எக்ஸாஸ்டடாகி வரேன். எங்கே வந்தால் மேலே இருக்கிற அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு நாய் வளர்க்குறாங்க, அந்த சத்தம் கேட்டு அதில் ஸ்ட்ரெஸ் ஆகிடுறேன். ஸோ ஒரு நாள் முழுக்கும் ஸ்ட்ரெஸ்ஸாக தான் இருக்கேன். தூங்க போகும்போது கம்ப்ளீட்டாக ரிலீஃப் ஆகிடுச்சு. நம்ம ஒரு வேலையெல்லாம் முடிச்சிட்டோம் அப்படின்னு ரிலாக்ஸாக தூங்க முடியல. மறுபடியும் எப்போ காலைல எந்திரிக்க போகிறோம், இந்த டைமுக்கு எந்திரிப்போமா, அந்த ஸ்ட்ரெஸ்ஸோடு தான் படுக்கிறேன். சம்டைம்ஸ் எதனால் ஸ்ட்ரெஸ் ஆனேனே தெரியல. பட் இந்த இடத்த விட்டு வேற ஒரு இடத்துக்கு ஒரு 2-3 நாள் வெளியில் போய் ஃபேமிலியோடு தங்கிட்டு இருந்தா எனக்கு கம்ப்ளீட்டாக அந்த ஸ்ட்ரெஸ்ஸே இல்லை டாக்டர். ஸோ உங்களுக்கு எதனாலெல்லாம் ஸ்ட்ரெஸ் ஆனேன் அப்படிங்கிறது தெரியல, எவ்வளோ ஸ்ட்ரெஸ் ஆனேன்னு தெரியல, எவ்வளோ நேரத்துக்கு ஸ்ட்ரெஸ் ஆனதுன்னு தெரியல, கம்ப்ளீட்டாக ஸ்ட்ரெஸ்ஸை விட்டு வெளியில் வந்துட்டோமா அப்படிங்கிறதும் தெரியல. ஸோ ஸ்ட்ரெஸ்ஸே இல்லாத ஒரு லைஃப் இருந்தால் உங்களுக்கு நல்லா இருக்கும்னு தோணுது. பட் ஸ்ட்ரெஸ் இல்லாத லைஃபே இல்லை. ஸ்ட்ரெஸ் தான் உண்மையான மோட்டிவேஷன். எந்த விஷயத்துக்கு எவ்வளோ ஸ்ட்ரெஸ் ஆகிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஃபேமிலி, ஃபைனான்ஸ், ஹெல்த், இதனால தான் ஸ்ட்ரெஸ் ஆகுமா அப்படின்னா அதெல்லாம் கிடையவே கிடையாது. டெய்லி காலையில் எந்திரிக்கும் போதே நம்ம ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோடு தான் எந்திரிக்கிறோம். ஒரு எக்ஸசைஸ் பண்ணும்போது அது ஒரு பாசிட்டிவான ஸ்ட்ரெஸ் தான். நீங்களாக உண்டாக்குறீங்க, எதிர்பாராமல் நடக்கிறதில்லை. ஸோ எவ்வளோ ஸ்ட்ரெஸ் ஆனாலும் நான் கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. உங்களுக்கு எப்போ ஸ்டாப் பண்ணணும் அப்படிங்கிறதே தெரியல. நம்ம ஓவர் ட்ரைனிங்கில் இருக்கோமோ அதுவும் தெரியல. இதே ஸ்ட்ரெஸ்ஸில் கண்டினியூ ஆச்சுன்னா எனக்கு சுகர், கொலஸ்ட்ரால், பிபி, ஒபிசிட்டி எல்லாம் வரணும் அப்படிங்கிறது மட்டும் உங்களுக்கு தெரியுது. எக்ஸாக்ட்லி டாக்டர். என்ன பண்ணலாம் டாக்டர்? ஃபைன். ஒரு நாளையில் நீங்கள் எவ்வளோ நேரம் ஸ்ட்ரெஸ் ஆனீங்க, எந்தெந்த விஷயத்துக்கெல்லாம் ஸ்ட்ரெஸ் ஆனீங்கன்னு தெரிஞ்சதுன்னு அப்படின்னா இதெல்லாம் அவாய்ட் பண்ணலாங்கிறது கண்டுபிடிச்சிடலாம். இதுக்கெல்லாம் தேவையில்லை ஸ்ட்ரெஸ் ஆகணும் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். இந்த பிபி அளக்கிற மாதிரி, இந்த பிளட் சுகர் அளக்கிற மாதிரி, ஒரு கொலஸ்ட்ராலை பார்க்குற மாதிரி, ஒரு இசிஜி, எக்கோ, ட்ரெட்மில், இந்த மாதிரி எல்லாம் டெஸ்ட் பண்ணி ஒவ்வொரு உறுப்பும் நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி என் மனசு நல்லா இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்க முடியுமா? ஸ்ட்ரெஸ் அளக்கிற ஒரு கருவி இருந்ததுன்னா இது எல்லா விஷயமுமே நடக்கும். நான் சொன்ன அத்தனை வியாதிக்கும், லைஃப் ஸ்டைல் டிஸார்டர் அத்தனைக்குமே ஸ்ட்ரெஸ் தான் காரணம். ஸ்ட்ரெஸ் அளந்தோம்னா நான் யார் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கு ஒரு கருவி இருக்கா டாக்டர்? இது நாள் வரைக்கும் இல்லை, இன்டைரக்டாக தான் மெஷர் பண்ணோம். இப்போ டைரெக்டாகவே மெஷர் பண்ணலாம். அதுக்கும் ஒரு டிவைஸ் கண்டுபிடிச்சாச்சு. என்ன டிவைஸ்ன்னு தெரியணுமா? எப்படி நம்ம உள்ளுக்குள்ளே நடக்கிற விஷயத்தை இவங்க கண்டுபிடிக்கிறாங்கன்னு தெரியணுமா? கடைசியில் நான் யார், என்ன டைப் ஆஃப் பர்சனாலிட்டி அப்படிங்கிறது தெரியணுமா? இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம். கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி இந்த வீடியோவை பார்க்கலாம்.